முதல்வர்களுடன் ஆலோசனை கூட்டம், அதைத் தொடர்ந்து ஐபிஎல் மேட்ச் கமெண்ட்ரி, இப்படி பல வேலைகள் இருந்தாலும் அதற்கிடையேவும் யூடியூப் ரூட்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்னு தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த சத்யா அவர்கள் வந்திருக்கிறார். நானா உள்ள என்ன பத்தியா பேசிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, மனசு நெகிழுதுண்ணே. ஏன் தம்பி? இல்லை, யூடியூப் ரூட்டர்ஸுக்கும் வீடியோ பண்ணலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து வரீங்க பார்த்தீங்களா? நான் இங்கே தானடா கிடக்கலாம், எங்கடா போனேன்? சரி, ஓகே. இன்னைக்கு இன்னும் ஏன் பக்கம் அடிக்கிறேன்? இன்னைக்கு என்ன விசேஷம்? சும்மா சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் நேற்று நைட் நடந்திருக்குது. அப்படியா? ஆமாம்மா. என்னது? எங்கேயோ பாசிங்கில் மூத்த நடிகை கஸ்தூரி அவர்கள் கண்ணில் பட்டிருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம்மா. மைக்க போட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தாங்களே புரட்சி மக்கள் தலைவி வந்தாங்கல்ல, அது கூட போய் இதெல்லாம் போட்டாங்களே, சால்வையெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வராங்களா சைதை தமிழரசி மைக்க போட்டு சொல்லுங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு ஒப்பாரி வச்சிருக்காங்க. அந்த ஒப்பாரியை தான் இந்த வீடியோல கேட்டு ரசிக்க. ஒப்பாரியா? 4 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னு சொல்றா? என்னடா இல்ல, அது ஒப்பாரி தான். நான் அதை பிளே பண்றேன், அதை பார்த்துட்டு என்ன பேர் இருக்குன்னு கடைசி நீங்களே சொல்லுங்க. இப்பதான் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க. எப்போ? இப்ப முன்னாடி அப்படி பேசக்கூட முடியாது, யாருக்கும் தெரியாது. வயசு என்னமா? நல்ல வயசு என்னமா உனக்கு? அதாவது ராஜகோபாலாச்சாரிக்கு அறிவில்ல. ராஜகோபாலாச்சாரியோட அவர் பேரு ராஜகோபால் தான். ராஜகோபால் தான். ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி, ராஜகோபால் தானே. சி ராஜகோபால் இருக்காரு. ராமசாமி நாயக்கர் தானே, இவே ராமசாமி தானே, அப்ப ராஜகோபால் தானே. ராஜகோபால் நம்ம ராஜகோபால்ல ராஜகோபால். ராஜகோபாலுக்கு அறிவு இல்ல, இவரு மாப்போசிக்கு அறிவு இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் பேசலையா? ஆமா, நம்ம அதான் சொல்லுது. இப்ப அதை தாண்டி பேசுறவங்க இருக்காங்க தானே. இப்ப பேசவே இல்லை யாருமே. இந்த அம்மா என்ன சொல்லுது, ஏன்னா தலைவர்களுக்கு தெரியல மாப்போசி என்ன இருந்தாரு. இதெல்லாம் தம்பிகள் கவனத்திற்கு போய் ஆமா அதான் அர்த்தம். அதான அர்த்தமாகுது. இதே கூட்டம் தான் திரும்ப சொல்லும், திமுக பேசாத பேச்சா பெரியாரை, திமுக அப்பொழுது பேசவில்லையா, அண்ணா பேசாத பேச்சா. இல்லைங்கடா, அல்லம்புறீங்க. அது நீ தானே சொல்லுவீங்க. அப்ப யாருமே பேசல, யாருக்குமே. பெரியார் இப்ப விமர்சிக்கப்பட்டதை விட அவர் அப்பதான் அதிகமா விமர்சிக்கப்பட்டாரு. பெரியாரை விமர்சிக்கிறதுன்னு புது பாயிண்ட் எதுவுமே இல்லைண்ணா உங்கள்கிட்ட. நீங்க சுத்தி அதேதான் சுருளோட்டிட்டு இருக்காங்க. சரி, மேட்ருக்கு வருவோம். வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும், குரலை எழுப்ப முடியும். ஆமா, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே. அதை செங்கல் எடுத்து இப்படி நச்சுன்னு ஒப்பாடல கவுண்டம் பண்ணி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். எப்படி வாய் கூசாவும் ஏன் சொல்லுது இப்படி? இது பிராமணர்கள் சிரிக்காம பேசுறீங்க. அது ஒரு ஆக்ட்ரஸ்ல அந்த அந்த இது இருக்கு, ஆன் ஆஃப், சுவிட்ச் ஆன் ஆஃப். ஆமா, அதாவது கேமரா பார்க்கறதுக்கு நல்ல நிலைமை இல்லையா? நல்ல நிலைமை இல்ல. இல்ல, நான் இதுக்கு பல உதாரணம் சொல்லுவேன். அப்புறம் ஏதாவது பஞ்சாயத்து போடாது, பஞ்சாயத்து போயிடும். வேண்டாம் பார்த்துக்க. இல்ல இப்ப என்ன பிரச்சனை, அதாவது பொத்தாம் பொதுவா பேசிட்டு போக கூடாது. எந்த இடத்துல நல்ல நிலைமை இல்ல, எந்த இடத்துல அவங்க நசுக்கப்படுறாங்க, எந்த இடத்துல அவங்க பிரிக்கப்படுறாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இங்க இதுல சென்னையில ஒரு அம்மன் கோயில்ல அர்ச்சகரா இருந்தார் ஒரு பார்ப்பனர். அதனால இந்த தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினி பாலியல் ரீதியா துன்புறுத்தினார்னு ஒரு வழக்கு. அந்த என்ன வண்டி வச்சிருந்தான்? பிஎம்டபிள்யூ வச்சிருந்தான். பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கிறது என்ன நிலைமை எனக்கு புரியல. பூசாரிக்கு புல்லட்டு கேட்கதான் பாங்களா, புல்லட்டு வைக்கவே அப்போ கிடையாது. அது இல்ல, நான் அதை கேட்கல. ஐபிஎல் மேட்ச் நடக்குது, எவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குரூப் கோயில்ல கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன நிலைமை வேணும்? சென்னை ஐபிஎல் ஓனர் யாரு தம்பி? யாரு அங்க கேட்டு சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. ஐபிஎல் ஓனர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. டீம் ஓனரா இருப்பா. இந்தியன் சிஎஸ்கே செலக்டரா இருக்கிறது யாரு கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் நல்ல நிலைமை இல்லையா? இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இப்படி பொத்தாம் பொதுவா பேசுறது இருக்குல்ல, அது எவ்வளவு தப்பு. இப்ப நடிகைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருமோ, எவ்வளவு தவறோ, அதே மாதிரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும்.
நல்ல நிலைமை இல்லை அப்படின்னா தமிழ்நாட நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அது ஒண்ணு. அதையும் தாண்டி இவ்வளவு காலமா இங்க உழைச்சி நல்ல சம்பாதிச்சு வேலைக்கு போய் இருக்கிற பார்ப்பனர்களும் இங்க இருக்கிறாங்க. அவங்களையும் தான் நீங்க தப்பு சொல்றீங்க. ஓட் சாப்பிடாத நல்ல பார்ப்பனர்களும் இங்க வேலை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிறீங்க. ஆமா, அவங்களையும் தானே கஷ்டம். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்களாப்பா, நல்ல பார்ப்பனரும் இதுக்கு தானே செய்யறாங்க. நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு. இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர் என்னங்க எங்க வர்றாங்க? அமெரிக்கா இல்ல இல்ல, அதாவது படிச்சுட்டு ஆன்சைட்டு போறது நம்ம ஊரை விட்டு ஓடுறது. அதாவது எவ்வளவு கலோக்கியலா சொல்லுது பாரு. இல்ல அதுக்கு நீங்க வந்து திராவிடத்துக்கு நன்றி தான் சொல்லணும். இதுக்கு ஆமா, கணித மேதை ராமானுஜம் அவர் வந்து எதுக்காக போறாரு ஃபாரின்? அவருடைய வந்து அந்த கணிதவியல் இதுல வந்து அறிவை விரிவுபடுத்துறதுக்கு போறாரு. அத கடல் கடந்து போயிட்டாருன்னு ஒரு பார்ப்பனன் கடல் கடந்து போக கூடாது. சாதி துவேஷம் தானே, சாதி துவேஷம் பண்ணது யாரு? இப்ப உங்களுக்கு வந்து ஊரை விட்டு ஓட முடியுது இல்ல, வாய்ப்பை கொடுத்துருக்கோம் இல்ல. அதான் அது வந்து என்னது, சனாதன தர்மத்துக்கு எதிரானதா? சனாதன தர்மத்துக்கு. அப்ப அவ்வளவு பேர் சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்திருக்கீங்க. இப்ப இதுலயே 2 பாயிண்ட். ஒண்ணு இது திராவிடத்துக்கு நன்றி சொல்லணும், இல்ல அந்த பாயிண்ட் இல்லன்னா நீங்க சனாதன தர்மத்தை பின்பற்றலன்னு அர்த்தம். இல்ல நான் அப்படி கேக்குறேன். வெளியில ஓடி போனவங்க எல்லாம் ஏன் வெளியே செட்டில் ஆயிட்டாங்களே, ஏன் வரல? ஏன் வரல? இங்க விட அங்க சொகுசா இருக்குன்னு, இந்த சொகுசை விட அந்த சொகுசு நல்லா இருக்குது. இல்ல இல்ல, அங்க போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதி தெருவு கொடுன்னு. அங்க ஒரு அக்ரஹாரம், யூஎஸ்ல போயிட்டு அங்க ஒரு அக்ரஹாரத்தை போட்டாங்க. தட்டுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற கூட உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள்? ஏன்பா பண்ணிட்ட? கடைசியா இல்ல கடைசியா பார்ப்பனர் எங்கப்பா கஷ்டப்படுறாங்க? தட்டுல காசு போடுறது இல்லைங்க, தட்டுல காசு போடுறது இல்லைங்க, அதான் அவங்களுக்கு கஷ்டமா. ஏமா திரும்ப சொல்றேன், நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற பார்ப்பனர்களையும் பார்த்து சொல்றேன், உங்களை தான் இந்த அம்மா கேவலப்படுத்துது. ஆமா, பார்ப்பனர்களை தான் கேவலப்படுத்துது. தட்டுல வாங்கி தம்பி, தட்டுல வாங்கி திங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கோயில்ல வேலை செய்யறவங்க. படிச்சு வேலை செய்யறவங்க இருக்கிறான்ல, அவங்க தானே அதிகம். அப்படியா? இல்ல கேக்குறேன், எனக்கு தெரியல, சொல்லுங்க தெரிஞ்சுக்க. அதப்ப நானும் சொல்றேன். இல்ல கடைசியா இந்தி எதுக்கு படிக்கணும்? பானிபூரி திங்கிறதுங்க, கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி பேசுறது. நீங்க நார்த் இந்தியாவுக்கு இங்கேயா வாக்கிங் பண்ணீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் உங்களை வந்து பால் ரீதியா துன்புறுத்த வருவாங்க, அப்ப நீங்க கெட்ட வார்த்தையில அவங்களை திட்டலாம். இதெல்லாம் தான் பாஜக. இதெல்லாம் எப்படி சீப்பா ஹிந்தி கத்துக்கிறது பதில் சொல்றாங்களோ அதே மாதிரி பிராமணர்கள் நல்ல நிலைமையில இல்ல. என்னமான்னு கேட்டா தட்டுல காசு போடுறது இல்ல, அதெல்லாம் நல்ல நிலைமையில இல்ல. ஏமா ஏமா அப்படி பண்றீங்க? பாத்துங்க, ஏதாவது தெளிவா பேசுமா. தெளிவா வயசு 55 ஆகுதுல, தெளிவா பேசு. அப்படியா? ஃபுல் அப்டேட். நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய கல்விக் கொள்கை கேட்டுச்சா? என்னது கேக்கலையா? கேக்கல. எப்ப அந்த கட்டப்படி திருப்பி போடுங்க. அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுச்சா? இது என்ன வயசு தெரியுதா? மக்கள் மறந்துருப்பாங்க, இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அந்த பிட்ட எடுத்து போடுங்க. இத்தனை வருஷமா செல்வத்தை சேர்க்க வேண்டும், அரசு வேலையில உட்காந்துட்டா திறமையில வந்துட்டா உடனே நல்லா சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும், நேர்மைய காத்துல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு மாதிரி எல்லா இடத்துலயும் எந்த ஒருத்தரை கேட்டாலும் கேட்டுச்சா? அப்போ பார்ப்பன ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் அவங்களுடைய திறமையின்பால் வேலைக்கு போனா போய் லஞ்சம் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பேச்சு இல்ல, அந்த கருத்துல உறுதியா இருக்கிறாங்கல்ல, அந்த கருத்து தெளிவு இருக்குல்ல. ஓபிசி மக்களை பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி மக்களை பத்தி ஒரு தெளிவு இருக்குல்ல. அந்த கருத்து உறுதித்தன்மைக்காக தான் என்ன அவங்க பாஜக இருக்காங்க. அர்ஜுன் சம்பத் இந்த கருத்தை பாஜக இருக்காங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? தெரியல. பாஜகவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது. இல்ல இப்ப இதுக்கு அர்ஜுன் சம்பத் வந்து ஆதரிப்பாரா எதிர்ப்பாரா? உடனே மீட்டிங் கூட்டு அடுத்த பாரு, இதுக்கே அடுத்த நாள் கூட்டு மீட்டிங் போட வருவாரு. இன்னும் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். ஆம், தமிழர்கள் தமிழ்நாட்டில் நல்ல நிலைமை இல்லை, எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியா தூத்துக்குடி வேலை செய்து கொடுக்குறாருன்னு போடுவாங்க மீட்டிங்க. இல்லை இப்போ என் கேள்வி என்னன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் லஞ்சம் பெறுகிறார்கள், அவங்க வந்து அரசு வேலைக்கு போனாலே அவங்க மட்டும்தான் லஞ்சம் பெறுறாங்கிற இந்த சங்கர் ஐடியாலஜி இருக்குல்ல, இதை
பாஜகவில் இருக்கிற பார்ப்பனல்லாத தலைவர்களும் சரி பிரமுகர்களும் சரி ஏற்கிறாங்களா மறுக்கிறாங்களா? சரி இல்லையா, அவங்க ஏற்க தான் செய்வாங்க. இது பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து பேசினாலே அது பார்ப்பன துவேஷம்னா ஓப்பனா இப்படி ஓபிஎஸ்சி எஸ்சி மக்கள் நோக்கி இவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வராங்க அப்படின்னு பேசுறது என்ன வகை துவேஷம் இது? இது சொல்றது இது மூக்கு நோண்டிகிட்டே பேசுவானா? அவன் பேசுவானா பேச மாட்டானா? பேசுவான். பேசலன்னா கொள்கை மும்மொழி கொள்கை இத பத்தி இன்னைக்கு வந்து திருச்சியில பிரம்மாண்டமாக பாஜக பாஜக எத்தனை பேரே 134 பேர் போயிருக்காங்க. அது அந்த பிரம்மாண்டத்தோட வலிமையை நம்ம காட்டணும் இல்லையா? ஆமா. அந்த ப்ளீஸ் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கலைந்த கூட்டத்தை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. செய்தியாளர்களின் செல்போனை பிடுங்கி பாஜகவினர் ஆவேசமாக ஈடுபட்டுள்ளனர். என்னது பாக்குறது பாரு, ஏதாவது அடிச்சு வெளில தோத்துறாங்க. பதில்ல உட்காரத்துக்கு இடம் இல்ல, ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. அவரை உட்கார வர்றாங்கிறாரு, அவரை பிடிச்சி வெளில ஊத்து விடுறாங்க. வீடியோ கிளிப் பாத்தீங்களா இல்லையா? என்னாச்சு? சேர் பூரா காலியா இருக்குது. காலியா இருக்க சேர படம் பிடிக்கிற வீடியோகிராஃபர் அடிச்சு வரட்டுறானுங்க, ஜெர்னலிஸ்ட் அடிக்கிறானுங்க. எனக்கு பார்க்கும்போது இப்படிதான் தெரிஞ்சுது. நீங்க வேற ஏதோ கூட்டமா இருக்கிறாங்க, உட்காரத்துக்கு இடம் இல்லாம அடிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் இப்படி கிளம்பி போய், ஒரு குரூப் இல்ல மொத்த குரூப் இப்படி போயிடுச்சு. அதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லி கேமராமேன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதையே நீ கவர் பண்ண, அதை மறைக்கிறதுக்கு தான் நாங்க பாடாப்படுறோம் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நல்லா பாருங்க, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தாக்குறதுக்குள்ளாகிறது இருக்குல்ல, நடக்குது. அதுக்கப்புறம் பாஜக நடக்குது. இவங்க மட்டும்தான் இந்த பிஆர் சென்ட் அடிக்கிறவனுக்கு தான் இந்த வேலையில வந்து பிஆர் சென்ட். நேற்றைக்கு பேரலையில வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இவர் பேரலை சந்தோஷ் வந்து பேசியிருப்பாரு இந்திரா அண்ணன் கூட உட்காந்து. அது வந்து இந்த டீலிமிட்டேஷன் கூட்டம் நடந்தது இல்லையா? முதல்வர்கள் கிட்டத்தட்ட 8 மாநிலங்களுடைய முதல்வர்கள். அதுக்கு எல்லா எதிர்கட்சி தலைவரும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து கூப்பிடலையோ? அங்கங்க எதிர்கட்சி தலைவரும் கூப்பிட்டுருக்காங்க. இல்ல அது வந்து மற்ற முக்கியமான தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, அது மற்ற மாநிலங்கள்ல இருக்க தலைவர்கள் கூப்பிட்டுருக்காங்க. எடப்பாடியை கூப்பிடணும்ல. அப்புறம் யாரு நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்கள் அப்புறம் வருவாங்கண்ணே, அது போய் எடப்பாடி வரும். சரி ரைட்டு விடுங்க. இல்ல அவர் கூப்பிட்டு வந்துட்டு போறான்னு தெரியல. அது எனக்கே ஒரு இதாக தான் இருந்தது. எல்லாரையும் வந்து ஆய்வாளர்கள் தான் எல்லாரையும் கூப்பிடும் போது அவரை கூப்பிடலங்க ஒரு மனசு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஐயோ, அது வேற மாநிலத்துல இருக்க முதல்வர் இவர் நீங்க என்ன வேற மாநிலங்கிறீங்களா? அவரை ஓகே, எல்லாரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். அவர் கேட்டாப்புல பதில் சொல்லிடுவாரு, நெஞ்சு போடுவாப்புல. இந்த வேலை வச்சுக்க கூடாது, கிளம்பிடுவாப்புல. சும்மா அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அதுக்கு வந்து அந்த கூட்டத்தை கொடுத்து வந்து அவர் விரிவாக சொல்கிறாரு. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி நடத்தப்பட்டாங்க, அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100-150 மீடியாக்கள், வெறுமனே தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா மட்டும் கிடையாது, தேசிய அளவில் இருக்கிற மீடியா, தெலுங்கானால கேமரால ப்ரொஃபஷனல் கேமரா, பெரிய பெரிய கேமராலாம் கொண்டு போயிருந்தாங்க. ஆந்திராவில் இருக்க மீடியா, கேரளாவில் இருக்க மீடியான்னு, பஞ்சாப், இப்படி அந்தந்த மாநில முதல்வர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் போத் 2 இதுலையுமே கலந்துக்கிறதுனால அங்கே இருக்கிற ஊடகங்கள் வண்டி ஓட்டி இங்கே வந்திருக்காங்க வந்து கவர் பண்ணுறதுக்கு. இப்படி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீடியாக்கள் வந்து கலந்துக்கிட்ட போதிலும் எந்த ரிப்போர்ட்டரையும் நெஞ்சில் குத்தலை, யாரையும் பவுன்சர் வச்சு வெளியே தூக்கி போடலை, யாரும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகலை, யாருக்கும் வந்து பாத்ரூமுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை குடிக்க கொடுக்கல, சரியாக நடத்தி இருக்கிறார்கள். ஏன் வெறிச்சாரை காட்டின அப்படின்னு யாரும் அடிபடவில்லை. இது வந்து ஒரு தகவலுக்காக இது தம்பி, இதுதான் வந்து டிசிப்ளின், இது அமைப்பு. அது அரசியல் தெரிஞ்சவனுக்கு புரிய. சரி, இதுக்கு அரசியல்லாம் தெரிய தேவையில்லை. ஒரு வேலையை ஒழுங்கா ஒழுங்கா பார்க்க தெரிஞ்சா, ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்கா பண்ண தெரிஞ்சுதான் போதும். ஒரு மாநாடு கூட்டி அதுல அதை வந்து ரொம்ப சிறப்பா அவங்க விளக்கி இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீலிமிட்டேஷன் ஒரு பூச்சாண்டி காமிச்சு, அது லிஸ்ட்லயே இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு டீலிமிட்டேஷனை பத்தி மத்திய அரசோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ யாருமே அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை முன்னிறுத்தி எடுக்க யோசிச்சு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி என்னமா பேசுற, தெளிவா பேசுமா, 10 வார்த்தை பேசிருக்கிற, உன்னைதான் முதல்வரை வாழ்த்திருக்காங்க. என்ன வாழ்த்திருக்காங்க? ஆமா, அமித்ஷாக்கு அறிவு இல்ல, மோடிக்கு அறிவு இல்ல, ஆனா இது எல்லாத்தையும் இந்த ஆபத்தெல்லாம் முன்னுணர்ந்து செயல்படுத்திருக்கிற முதல்வர் அப்படின்றாங்க. அப்படியா? இன்னொன்னு சொல்றாங்க, என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச அரசியல் வாழ்க்கையில இந்த மாதிரி யாரும் பயன்படுத்தல. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? அதான் நானும் கேட்கிறேன். புரியல என்னோட அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு தந்திரமான ஒரு மீட்டிங்கை நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ரொம்ப சிம்பிள். இது வந்து
ஆரம்பத்திலேருந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. முதல்ல வந்து ஜென்ராம் சார் தான் வந்து புதிய தலைமை டிபேட்லேயே ஏதோ ஒரு டிபேட்டில் அதை வந்து சொல்கிறார். இல்லை எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க டீலிமிட்டேஷன் இப்போ பேச வேண்டிய தேவை என்ன, இப்போ பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னு. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டா அவங்களுடைய முடிவுகளுக்குள்ளோ இல்லை அவங்க எடுக்கிற அந்த விஷயங்களுக்குள்ளே யாருமே தலையிட முடியாது, அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாதுன்னு. அதே விஷயத்தை இன்னும் விரிவாக வந்து ஒரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதை ஒன்று போட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சென்சஸ் ஃபிகர் என்ன இருந்ததோ அந்த அடிப்படையில் அவங்க போகும்போது யாராலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுடைய முடிவுகளை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது. சார் வந்து மெத்த படித்தவர். அவர் வந்து இன்னொரு விஷயங்கள் எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நான் இதை வேற மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்குறேன். இது பாருங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்ப ஏன் சொல்றீங்க, இப்ப ஏன் பேசுறீங்க, இப்ப ஏன் பாக்குறீங்க, கண் கட்டினதுக்கு அப்புறம் ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இல்ல அது இல்ல, ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா பிஜேபிங்கிற கட்சிக்கு நேர்மை கிடையாது, அது மான மரியாதையில் நேர்மை இல்லாத கட்சி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நாங்க வந்து கிடையாது ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க திடீர்னு யாரையும் கேட்காம பண்றீங்க, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு இப்ப கேட்கும்போது நாங்களாம் முன்னாடியே 10 வருஷம் முடியாது நாங்கள் சொல்லிட்டோமேங்க அப்படின்னு குறுக்கு வழியில வந்து கையை காமிச்சதும் இன்னொரு இந்த சிஏஏ திட்டத்தை என்னங்க திடீர்னு இப்படி நிறைவேற்றுறீங்க, டிஸ்கஷன் வாங்கிங்க அமைக்கும் போது விவாதம் பண்ணணுங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க அதான் நாங்கள் சொல்லாம செய்யலைங்க, நாங்கள் அப்பயே நாங்கள் அடிச்சு கொடுத்துட்டாங்க, நீங்க படிக்கலைங்கன்னு பொதுமக்களை ஏமாத்துனீங்களா. இதே மாதிரி இனிமே பிஜேபி கொண்டு வர எந்த திட்டத்தையும் நாம முதல்ல எடுத்து தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நீ எந்த லெவல் நீ அங்க வச்சிருக்க இங்க வச்சிருக்க அதெல்லாம் கிடையாது. இனிமே எல்லாமும் முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணப்படும். எதுவுமே கொண்டு வரதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் இது. முன்னாடியே நாங்க எழுதியிருக்கோம். நீங்க ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. எங்க இதுமே எழுதியிருக்காங்க, போன வருஷம் வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்களே, சிறப்பு ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனில் வந்து பாஸ் பண்ணுறப்ப அந்த பில்லில் வந்து ஒரு இடத்துல 26 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் நாங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி விஷமத்தனமான இதே நாளைக்கு நம்ம கேட்டோம்னா அதை சொல்லியிருக்கோம்னு கேட்டாங்க. அவ்வளோதான். இந்த தகவலை வந்து நேர்மை இல்லாதவங்கள்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும். இந்த தகவலை வந்து எம்பி கனிமொழி கருணாநிதி தோழர் வந்து இதில் டீலிமிட்டேஷன் கூட்டம் நடந்தப்போ பத்திரிகையாளர்களுடான உரையாடலில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சத்யானந்த் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இடைச்செடிக்கிட்டு நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல அப்படின்னு காட்டுவாங்க. இது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த சட்டத்திலேயே கூட அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. டீலிமிட்டேஷன் கமிட்டி நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, கமிஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்குள்ள நாடாளுமன்றமோ நீதிமன்றமோ அது குறித்து விவாதிக்கலாமே தவிர அவங்களோட முடிவுகளுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அப்போ முன்னாடியே வந்து நம்ம கான்சியஸாக இருந்து தான் இதை வந்து தடுத்துக்க முடியும். அதுதான் தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இன்னும் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஒப்பாரி வச்சிருக்குது. அது ஒன்றும் புதிய தகவல் எதுவும் இல்லை. முதல்ல அந்த ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் பிரபலமான டாக் ஷோ இருக்குல்ல, அது முதல்ல வெளியிடுங்க. வெளியிட்டு அப்புறம் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை விவாதத்துக்கெல்லாம் வரலாம்.